எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. காலை பிரார்த்தனையில் நாம் இறைவனை விருப்பங்களை அளிப்பவனே என்று அழைக்கின்றோம். அதற்கு பதிலாக ஏற்றுக்கொண்டோம் இறைவனே என்றும் சொல்லுகின்றோம். ஏற்றுக்கொண்டோம் இறைவனே என்ற இந்த வார்த்தை எந்த அளவுக்கு சத்தியமான வார்த்தை என்பதை நாம் நமக்குள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அனைவருமே நம்முடைய மனதில் நன்மையான விருப்பங்களை கொண்டவர்களாக இருக்கின்றோம். நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்வி இப்போ, நம்ம வாழ்க்கையில நாம விரும்பின ஒண்ணு எக்ஸாக்டா நடந்திருக்கா? நோட் த வேர்ட், எக்ஸாக்டா நடந்திருக்கா? இப்போ நீங்க ஒரு விருப்பம் இருக்குது, இவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. எக்ஸாக்டா அந்த பணம் சம்பாதிச்சிருக்கீங்களா? ஒண்ணு அதை விட அதிகமா சம்பாதிச்சிருப்பீங்க, இல்ல கம்மியா சம்பாதிச்சிருப்பீங்க. பெரிய வெற்றி, நஷ்டம், பெரிய நஷ்டம், இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா எக்ஸாக்டா ஒண்ணும் கிடைக்காது. நாம் விரும்பிய ஒன்றை அப்படியே நாம் அடைந்து கொள்வோம். இது ஏன் என்று நாம் யோசித்தால், சிந்தித்தால் தெளிவாக ஒரு மாபெரும் சத்தியத்தை உணர்ந்து கொள்ள முடியும். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வது நாம் அல்ல, இறைவன் தான் என்பது. விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வது நாம் அல்ல, இறைவன் தான் என்பது. எனவே விரும்புவது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதை நிறைவேற்றி தருபவன் இறைவனை தவிர இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம என்னங்க பண்ணணும்? விருப்பங்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். விருப்பங்களை அதனுடைய அதே உறுதித்தன்மையில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான்.
இந்த உலகம் சார்ந்த கணக்குகளிலிருந்தும், சந்தேகங்களிலிருந்தும், பயத்திலிருந்தும், கவலையிலிருந்தும் அந்த தூய விருப்பத்தை நீங்கள் இறைவனுக்காக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் நீங்கள் விரும்பியதை விட அதிகமாகத்தான். இந்த ஒரு அடிப்படை உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பழைய கதை ஒண்ணு இருக்குதுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கதை. நான் சின்ன வயசுல கேட்ட கதை. அது அவ்வளவு உயிரோட்டமா இருக்கும் அந்த கதை. ஆனா ரொம்ப சின்ன ஈவென்ட்ஸ் தான். புராண கதை அது. கோவில்கள்ல கேட்டது நானு. நாரதர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. நாரதர் ஒரு அற்புதமான கேரக்டர். இந்த நாரதர் ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்காரு. காட்டு வழியா போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பயங்கரமான தவம். பல பிறவிகளா தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சுத்தி கூடெல்லாம் வளர்ந்துருச்சு. அப்போ நாரதரை அவரு உணர்ந்து நாரதர் வணக்கம் செலுத்துறாரு. வணக்கம் நாரதர், எங்க போறீங்க? நான் வைகுண்டத்துக்கு போறேன், பெருமாளை பார்க்க போறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு கொடுத்து வச்சவர் நீங்க. நான் கடந்த 5 பிறவிகளா தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வைகுண்டத்துக்கு போகணும், பெருமாளை சந்திக்கணும் அப்படின்றத நோக்கத்துல. நீங்க வைகுண்டத்துக்கு போறீங்க. போயிட்டு வரும்போது நான் இன்னும் எத்தனை பிறவி தவம் பண்ணணும்னு மட்டும் கேட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கிற. அவ்வளவு, அதுதானே, பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அடுத்து அவரு போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் நாரதருக்கு வணக்கம் சொல்லி, நானும் இந்த மாதிரி பல பிறவிகளா இங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை பிறவி தவம் பண்ணா வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துடலான்னு நீங்க பெருமாள்கிட்ட கேட்டு வந்தீங்கன்னா வசதியா இருக்கும். பரவாயில்ல, கேட்டுருக்குது, என்ன இருக்கு. நாரதர் போயிட்டாரு. திருப்பி வர்றாரு. வந்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் கேட்டார் இல்லையா, ஒரு ஆர்வத்தோட, போனீங்களா, பெருமாளை பார்த்தீங்களா, என்னை பத்தி கேட்டீங்களா, நான் என்ன எத்தனை பிறவி. நீயா, நீ நல்ல தவம் பண்ணியிருக்கப்பா. இன்னும் ஒரு 4 பிறவி தவம் பண்ணிட்டேன்னா வைகுண்டத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டார். இன்னும் 4 பிறவியா? என்னங்க அது அநியாயமா இருக்குது. ஏற்கனவே 5 பிறவி தவம் பண்ணியிருக்கிறேன். 5 பிறவிங்கிறது சும்மாவா? 5 ஜெனரேஷன்ஸ் தவம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 4 பிறவியா? அப்படி என்ன வைகுண்டத்துக்கு போறதுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டப்படணுமா? இன்னும் 4 பிறவி நான் ரொம்ப ஓவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சு நாரதர் அங்க நகர்ந்துட்டார். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் இல்லையா, அவரு, வணக்கம் நாரதரே, கேட்டீங்களா? கேட்டேன்ப்பா. என்ன சொன்னாரு? அது எப்படி சொல்றதுப்பா? பரவாயில்ல, சொல்லுங்க. இங்க ஒரு அரச மரம் இருக்குல்லப்பா. ஆமா, இருக்கு. இதுல எத்தனை இலை இருக்கோ அது ஒரு பெரிய அரச மரம். அடர்த்தியா வளர்ந்துருக்கு. அதுல எத்தனை இலை இருக்கோ அத்தனை பிறவி நீ என்ன தவம் செய்யணுமா, அப்பதான் வைகுண்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பெருமாள்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதானா? பரவாயில்லையே. இத்தனை பேர் ஏதோ ஒண்ணு சொன்னார்ல. அப்ப நான் வைகுண்டத்துக்கு போக வாய்ப்பு இருக்குல்ல, ஆரம்பிக்கிறேன், பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் வைகுண்டத்துல இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. உன்னை இப்பவே வைகுண்டத்துக்கு வர சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எத்தனை பிறவி ஆகும், நீங்க அத்தனை பிறவி ஆகும்னு சொன்னாலும் கூட நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பத்தியா? பரவாயில்ல, நான் பண்றேன்னு அந்த அக்செப்டன்ஸ், அந்த பொறுமை, அந்த நம்பிக்கை, வைகுண்டத்துக்கு போறதுக்கான தகுதி. நீ முதல்ல வண்டியில ஏறு, நேரா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். ஸோ இந்த கதை எதுக்காக நான் உயிரோட்டமான கதைன்னு சொல்றேன்னா, எல்லாருடைய கடமையுமே ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. எத்தனை பிறவி வேணாலும் ஆகட்டும். விருப்பம் மனசுல இருக்கு, இறைவன் கொடுத்த விருப்பம், அதை உயிரோட்டமா தக்க வச்சுக்கோங்க. கால கணக்குகளை போடாதீங்க. உலகத்தினுடைய லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணாதீங்க. நீங்க விருப்பத்தை உயிரோட்டமா மனசுல வச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு நீங்க என்னென்ன டாஸ்க் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வாங்க. அவ்வளவு. எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆயிருக்கோம், இன்னும் எவ்வளவு போகணும், இதெல்லாம் தேவையே கிடையாது. இன்னைக்கு என்ன டாஸ்க், இதை நான் சரியா பண்றேனா இல்லையா, அதை கூட நீங்க கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம். உடம்பு டயர்டா இருந்தா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மனசு டயர்டா இருந்தா ஓய்வு எடுத்துக்கோங்க. டாஸ்க பண்ணுங்க, உங்க இயல்பான திறமைகளை பயன்படுத்தி பண்ணுங்க, அவ்வளவுதான். ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ட்ராப்பு. ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது தான் சத்தியம். அதனால நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இரு.
இன்னைக்கு என்னவோ நாளைக்கு என்னவோ, நாளைக்கு வேணுங்கிறது நாளைக்கான டாஸ்கா வரும், அதை பண்ணுங்க. இன்னைக்கு பாருங்க. இறைவன் விஷயத்துல, விருப்பங்களை ஏத்துக்கிற விஷயத்துல மனம் இரண்டினுடைய எழுச்சியை, ஆதிக்கத்தை அனுமதிக்காதீர்கள். நீங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருங்க. விருப்பங்களை நிறைவேற்றுவது யார் பொறுப்பு? யார் பொறுப்போ நம்ம பொறுப்பு கிடையாது. நாம விருப்பங்களை தக்க வைத்துக் கொள்வதுதான் நம் மீதான கடமை. எனவே செயல்களில் கவனம், செயல்களில் மட்டுமே கவனம். இந்த ஒரு சத்திய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய தியான செயல்முறை நாம் தொடங்கலாம். கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி அக உலகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்துங்கள். ஒரு சிலை போல எந்த ஒரு அசைவும் இல்லாமல், உடல் முழுக்க எந்த ஒரு பாகத்திலும் ஒரு சிறிய இறுக்கம் கூட இல்லாமல், முற்றிலும் தளர்வான நிலையில் அதிட்டானாவை உங்கள் உடலில் நிறுவிக்கொள்ளுங்கள். நிறுவிக்கொண்டு அதை ஒரு முறை தலை முதல் கால் வரை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனாபானா தொடங்கலாம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான உள்மூச்சு, இயல்பான வெளிமூச்சு. மிக நிதானமாக, பொறுமையாக மூச்சின் மீது கவனத்தோடு ஆனாபானா செய்ய வேண்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடியதாக அந்த கவனம் இருக்க வேண்டும். மூச்சு நமக்கு தரப்படுகிறது. நமக்காக பிரத்யேகமாக படைக்கப்பட்ட மூச்சின் கரு நமக்கு இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும்.
ஒரு மூச்சையும் தவறவிட வேண்டாம். நிதானமாக ஒவ்வொரு மூச்சின் மீதும், ஒவ்வொரு மூச்சும் ஒரு வாய்ப்பு, சத்திய உணர்தலுக்கான ஒரு வாய்ப்பு என்பதாக அதனை கவனித்து வாருங்கள். இப்போ நம்ம ஃபார்ம் 3 பண்ண போறோம். சாட்சி பாவனையில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களை. சாட்சி பாவனை என்றால் என்ன என்ற புரிதலோடு அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக அதனை நீங்கள் செயல்படுத்துங்கள். அதிட்டானாவை உறுதியாக பேணிக் கொள்ளுங்கள். சாட்சி பாவனையின் போது உடலிலும் மனதிலும் எந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான பதிலளிப்புகளும் செய்யாமல் வெறுமனே அவைகளுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவைகள் நடக்கின்றது, நாம் கவனிக்கின்றோம், அவ்வளவுதான் என்ற நிலையில் அந்த ஈடுபாட்டை தவிர்த்துவிட்டு பார்வையாளராக நிலை பெறக்கூடிய தன்மைதான் ஃபார்ம் 3. மனம் இரண்டின் ஆழ அடுக்கு கெட்ட பதிவுகளிலிருந்து சுத்தம் செய்யப்படக்கூடிய ஒரு நுட்பத்தை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள். இந்த நுட்பத்தை நீங்கள் செயல்படுத்தவில்லை, அது செயல்படுவதற்கான தளத்தை உருவாக்குகிறீர்கள். இந்த புரிதலோடு நாம் அதை நிகழ்த்த வேண்டும். புரிதலோடு சாட்சி பாவனையில் ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. இந்த ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சிட்டு இருக்கணும். ஃபார்ம் 3 மட்டும்தான் நாம எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஒரு நிலையை கையாளுறோம். ஃபார்ம் 3 பிராக்டிஸ்ல மட்டும்தான், நாட் இன் ரியல் லைஃப். ரியல் லைஃப்ல நாம நல்ல விஷயங்களுக்கு ப்ராப்பர் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், கெட்ட விஷயங்களுக்கு 0 ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பழகிறதுக்கு தான் ஃபார்ம் 3ல எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு நிலையை கடைபிடிக்கிறோம். இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்லயுமே எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறதுங்கிறது தவறு. அப்படி இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம். ஸோ நல்ல விஷயங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ரியல் லைஃப்ல நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும். என்ன இப்படிலாம் என்ன வருது அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா தான் அது பலம் பெறும். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத வரைக்கும் அது ஒரு பாசிங் கிளவுடு தான். அதுக்கு நீங்க பெருசா இது பண்ண தேவையில்லை. நல்ல விஷயங்கள் வருதா, என்னைக்குமே நல்ல விஷயங்கள் டிலே பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்களா, நல்ல காரியத்தை தள்ளி போடாதீங்க. ஏன்னா அது அடுத்து பலகீனப்பட்டுரும். அதனால நல்ல விஷயத்தை இமீடியட்டா நம்ம பண்ணணும். கெட்ட விஷயங்களுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இதை ரியல் டைம்ல நம்ம பழகிறதுக்கு தான் ஃபார்ம் 3ல இந்த 0 ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ப்ராக்டிஸ் பண்றோம். இது ரெண்டையுமே சரியான தன்மையில் நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அண்ட் கிராஜுவலி இந்த மாற்றம் நடக்கிறதுனால அதை நம்மளால தெளிவா உணர முடியாம இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ரூம் பயங்கர குப்பையா இருக்குது, பயங்கர சுத்தமாயிடுச்சுன்னா வித்தியாசம் தெரியும். ஒவ்வொரு நாளுமே அது சுத்தமாயிட்டு நமக்கே வித்தியாசம் தெரியாது. நம்ம அந்த தூய்மைக்கு அடாப்ட் ஆகிட்டே இருப்போம். அதனால இந்த ஃபார்ம் 3யோட எக்ஸ்பீரியன்ஸோட ரிசல்ட் அப்படிதான் இருக்கும். அதனால ஃபார்ம் 3 பண்ணும்போது எண்ணங்கள் எது வந்தாலுமே அது வருது, பார்க்குறோம், அவ்வளவுதான். ரியல் லைஃப்ல நல்ல எண்ணங்கள் வருதா, அதை இமீடியட்டா செயல்படுத்த முடியுமா அப்படின்னு பாருங்க. கெட்ட எண்ணங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரியல் லைஃப்ல இது ரொம்ப ஈஸி ஆயிடும். இது ரொம்ப முக்கியமான புரிதல். இன்னைக்கு நம்ம டீச்சிங்ல பார்த்தபடி உங்க விருப்பங்கள்ல நிலைத்திருங்க. அன்னன்னைக்கு என்ன டாஸ்கோ அதை நம்ம பண்ணிட்டு வருவோம். விருப்பங்களுடைய உறுதியை பாதுகாத்து இருப்பது என்பது வாழ்வினுடைய வெற்றி. விருப்பங்களை அடைவது கூட வெற்றி கிடையாது. விருப்பங்களை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான வெற்றி என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். அந்த ஏப்ரல் 4, 5 சம்மர் வெல்னஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதுக்கான பாஸ் உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். முக்கியமான வகுப்பு அது. கோடை காலங்களில் நாம என்ன மாதிரி நடந்துக்கணும், என்ன மாதிரி நடந்துக்க கூடாதுன்றதுக்கு ஒரு வழிகாட்டல்கள். ஏப்ரல் 4, 5 சாட்டர்டே சண்டே ஈவினிங் 6:30 to 7:30 இந்தியா டைம் படி. ஸோ தவறாமல் அதில் கலந்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நாளை சந்திக்கலாம்.